அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா, நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம உலக நாயகன் உலக நாயகன் அவருக்கு அவரே பேர் வச்சுப்பார்ல, அவர் ஒரு நேரத்தில் ஒரு நல்ல மதிப்பு இருந்து அவர் என்ன பேசினாருன்றத ஒரு 10 செகண்ட் அவர் பேசுகிறத போட்டு காட்டிட்டு திருப்பி வரேன். உங்களுக்கு அந்த அந்த வீடியோவை பாருங்கள். காலகட்டத்தில் குடும்ப அரசியல் தமிழ்நாட்டையே குழி தோண்டி புதைக்கிறாங்க திமுகன்னு சொல்லி எதிர்த்து அரசியல் ஆரம்பிச்சீங்க. இன்னைக்கு உடனே வந்திருக்கீங்க, எப்படி உங்களோட பதில் என்ன சார்? நாட்டுக்கு தேவை, அதனால் வந்திருக்கிறேன். இருந்தாலும் இன்னும் சில நொடிகளில் அந்த கதவு திறக்கும். பார்த்தீங்களா அவர் தோனியை பார்த்தீங்களா, பேசுகிற பேச்ச, அந்த கதவுகள் திறக்கப்படும் அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பேசும்போது இன்னைக்கு பேட்டியை அதே அந்த கேள்வி கேட்டிருக்காங்க. திமுக ஆட்சி இருக்கும்போது திமுக ஆட்சியை அகற்றுவோம், ஊழல் கட்சி அது இதுன்னு சொன்னீங்களே, இன்னைக்கு அங்கேயே போய் எம்பி சீட்டு வாங்கியிருக்கிறீங்களேன்னு கேட்டதுக்கு அதுக்கு ஒரு டைலாக் சொல்கிறாருப்பா, நாடு தான் முக்கியம் எப்போ இப்போ தேவையாம், நாட்டுக்கு தேவையாம். அதனால் அவர் ஒரு வீரமாக பேசுவார் பாருங்க. அடட நடிப்பாடா அது எப்பா சாமி. கமலஹாசனோட நடிப்பு நான் இது வரைக்கும் படத்தில் கூட இப்படி ஒரு பார்த்தது இல்லைப்பா. அந்த ஒரு எம்பி சீட்டையே பிஜேபிலே கொடுத்துட்டு போயிருப்பாங்களா, கேட்டுருந்தா கேட்காமல கூட கொடுத்து போயிருப்பாங்க. இந்த நம்மளை மதிக்கிற இடத்துக்கு போகாமல் நம்மளை அடிமையாக வச்சுக்கிற இடத்துல போய் சீட்டை கேட்டு வாங்குறைய உனக்கு மோடி ஐயா வந்த பிறகு, பிரதமராக வந்த பிறகு எந்த அளவுக்கு உன்னை மதித்து உனக்கு ஒரு பொறுப்பெல்லாம் ஒப்படைச்சார். தூய்மை செய்வதற்கு ஒரு ஒரு இவங்கெல்லாம் ஒரு முன்மாதிரியாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த பொறுப்பெல்லாம் ஒப்படைச்சார். அதெல்லாம் விட்டு நல்ல தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருந்திருப்பாங்க. தூக்கி போயிட்டு உன்னால் திமுகவை எதிர்த்து ஜெயிக்கவும் முடியல, எதுவும் பண்ணவும் முடியல. நீயும் அடிமையாக போனது இல்லாமல் உன் கட்சிக்காரன் முதல்ல போய் அந்த பிரியான்னு ஏதோ ஒரு பொண்ணு அது முதல்ல ஓடி போச்சு. அதுக்கப்புறம் கட்சியில் மக்கள் நீதி மையத்தில் கோயம்புத்தூரில் போட்டுக்கிட்ட வேட்பாளர் அவர் ஒரு பக்கம் ஓடி போயிட்டார். நீயும் போய் அங்கேயே போய் அடைக்கலம் ஆயிட்ட. இதெல்லாம் ஒரு பொழப்பான்னு ஜனங்க கேட்குறாங்கப்பா, நம்ம கேட்கல, ஜனங்க கேட்குறாங்க. படத்தில் வீரவாசனம் போயிட்டு அந்த ஒரு இந்தியன் சினிமாவில் போயிட்டு நீ பாவாடையை தச்சு குடிச்சு தானே தச்சு கொடுத்து தானே நீ இந்த பதவிக்கு வந்த அப்படின்றதுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுதுன்னா அது கமலஹாசன் அவர்களை சொல்லலாம். செம்ம நடிப்புடா சாமி. நீங்கள் எல்லாம் ஒரு எம்பி சீட்டு, நம்ம எம்பி, அதாவது கமலஹாசனோட அப்போ நான் நினச்சிருந்த மக்கள்லாம் நினச்சிருந்த ஒரு பெரிய இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இமேஜ் எல்லாம் போயிடுச்சு. இசைஞானி இளையராஜாவுக்கு அவர் வேணும்னு எதுவும் கேட்கல, அவருக்கு ஒரு கௌரவத்துக்கு கொடுத்த ஒரு பதவி. அந்த மாதிரி உனக்கு கொடுத்துட்டு போயிருப்பேன், தானாக வந்திருக்கும். அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு உன்னை அடிமையாக நடத்திக்கிட்டு இருக்கிற அவங்கள விட நீ உயர்ந்தவன். இதில் ஒரு விஷயத்த சொல்கிறேன் பாருங்கள். கமலஹாசன் ஏன் லைஃப்பில் உருப்படவே இல்லை. ஆனால் உண்மையாக பார்த்தீங்கன்னா நாலேஜ் அடிப்படையில் ரஜினியை விட சினிமா உலகத்தில் நாலேஜ் உள்ள ஒரு நபர், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ரஜினி வளர்ந்தார். ஆனால் ரஜினி ஈக்குவலுக்கு கமலஹாசனால வளர்ந்து ரஜினியே வர சொல்லிக்கிறார். நான் கமலஹாசனால தான் இந்த அளவுக்கு உயரத்துக்கு வந்தேன், அவரும் நாங்கள் இருந்தோன்னு சொல்லி காட்டிக்கிறார். அந்த அளவுக்கு கமலஹாசன் என்னையும் சொல்லி காட்டினது கிடையாது. ரஜினி பெரிய நட்பு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலே பார்த்தீங்கன்னா ரஜினியோட மதிப்பு கமலஹாசனுக்கு எப்பயுமே வந்தது கிடையாது. அதுக்கு காரணம், இவர் கடவுளை மதிப்பவர், ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளவர். இவருக்கு கிடையாது. எத்தனை பேர்னா இவர் வச்சுப்பார், எங்கன்னா ஊரை சுற்றுவார். ஒரு ஒழுக்கம் கிடையாது, சுய ஒழுக்கம் கிடையாது, கட்டுப்பாடு கிடையாது. எப்படி வேணால் இருக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு ஆள். இவருக்கு ஒரு எம்பி சீட்டு கடைசியில் எங்கே போய் குப்பை சேரணுமோ அந்த இடத்துல குப்பை போய் சேரணுவாங்க. அதே இடத்துல தான் போய் சேர்ந்துருக்குது. இதில் மக்கள் எந்த அளவுக்கு மக்கள் என்ன நினைப்பாங்க அதெல்லாம் பற்றி அவர் கவலையே இல்லை. என்னடா நம்ம இந்தமாரி ஒரு சீட்டுக்காக நம்ம அடிமையாக கிடக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரசிகர்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்ற கவலை துளியும் கிடையாது. ஒரு கேள்வி கேட்குற, அந்த கேள்வி நிருபர் பத்திரிகையாளர் கேட்குறாருன்னா அவர் தனிப்பட்ட வீட்டிலேருந்து கேட்குற கேள்வி இல்லை, நாட்டிலேருந்து ஒரு சுற்றி இருக்கிற கேள்வியை தான் நிருபர் கேட்குறாரு. அந்த கேள்விக்கு நாடுக்கு தேவைப்படுது, நான் செய்கிறேன்னு அப்படி அந்த வீர வசனம் ஒன்று பேசுவார் பாருங்க. அந்த சினிமா நடிப்பு தோரணை அப்படியே இருக்குது. யாருமே விஜயகாந்த் ஈக்குவலுக்கு இங்கே எவருமே கிடையாது. எல்லாம் ஆள் இல்லாத கடையில் டீ அது யார் ஆத்துறாங்களோ அப்படின்னு நினைப்பில் ஜெயலலிதாவும் கலைஞரும் இல்லை. அதனால் இப்போ இந்த இடத்துல யார் ஒழுங்காக டீ ஆத்துறா, நம்மளுக்கு எதனா வாய்ப்பு கிடைக்குமா
அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அது ஜோசப் விஜய் வந்துக்கிறாரு. இது எல்லாமே வந்து எப்படி சொல்கிறது, விஜயகாந்த் ஈக்குவலுக்கு யாருமே கிடையாது. ஏன் விஜயகாந்த் தனிப்பட்ட நபர் கட்சி சார்ந்து அதெல்லாம் சார்ந்து இருக்கிறது ரெண்டாவது விஷயம். கட்சி இல்லாமல் ஒரு அற்புதமான தலைவரை இந்த எப்படி காமராஜர் மிஸ் பண்ணிச்சோ அதுமாரி விஜயகாந்த்ன்ற ஒரு தனி நபரை மிஸ் பண்ணிச்சு இந்த இது. ஏன்னா கோடி கோடியாக சம்பாதிச்சிருக்கிற ஒரு நபர் விஜயகாந்த். கிட்டத்தட்ட கார்கில் வார் எந்த ஒரு தேசத்துக்கு எதனா ஒரு பிரச்சனை ஆகும்போதெல்லாம் அவருடைய சொந்த உழைப்பில் சம்பாதிச்ச பணத்தை எவ்வளோ அந்த பைசாலாம் நீங்கள் இப்போ கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா சென்னையில் பாதி இப்போ பில்டிங்கை வாங்கியே வச்சுருக்கலாம். அவ்வளோ பைசாவை அவர் தானம் தர்மம் பண்ணியிருக்காரு. எவ்வளோ பேருக்கு சாப்பாடு போட்டிருக்காரு. இதில் இவனுக்கு ஏதாவது பண்ணியிருக்கானுங்களா ஒருத்தனாச்சும்? இன்றைக்கி அரசியலுக்கு வந்த பிறகு நான் செய்வேன் செய்ய மாட்டேன். அதெல்லாம் எம்ஜிஆர்லாம் பாருங்கள், அரசியலுக்கு வந்த பிறகு தான் நான் செய்ய போகிறேன் அப்படிலாம் கிடையாது. சினிமாவுக்கு அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடியிலேருந்தே அவர் சினிமாவிலேருந்தே அவருடைய விஷயங்கள்லாம் பேசிட்டு அப்படி வந்தவங்க. ஆனால் இந்த கமலஹாசனும் சைமனும் ஜோசப் விஜய் இவங்கெல்லாம் நடிக்க சினிமாவிலேருந்து வந்தவங்கள சொல்கிறேன். அந்த மாதிரி இவங்களுக்கு அந்த தகுதியே கிடையாது கொஞ்சம் கூட. அந்த தகுதி உள்ளதுன்னா யாருன்னா அது விஜயகாந்த் ஒரே ஒரு ஆள். பேசலான்னா முன்னாடியே அது நான் அரசியலுக்கு வரப்போகிறேன்னு சொல்லிட்டு 2 பேர் பெரிய ஒரு அதிமுக திமுக ஒரு பெரிய இடத்துல இருக்கும்போது பாஜக கூட கஷ்டப்படுற நேரத்தில் விஜயகாந்த் அந்த நேரத்தில் அடி எடுத்து வச்சு வந்திருக்காரு. இப்போ எல்லாமே வந்து இந்த இந்த கமலஹாசன் மாதிரி யாருமே இருக்கக்கூடாது என்பது தான் நம்மளுடைய ஒரே கருத்து. உங்களுடைய முடிஞ்சால் நம்ம சொல்கிறது தப்பாக ரைட்டான்னு நீங்களே சொல்லுங்கள். கமலஹாசன் மாரி யாராவது நம்மள யாருனா ரோல் மாடல் யாருன்னா வாழலாம்னு சொன்னால் கமலஹாசன் மாரி இருப்பா அப்படின்னு சொல்லுவீங்களா? ரஜினி மாதிரி இருப்பான்னு சொல்லுவீங்களா? இல்லை நம்ம விஜயகாந்த் மாதிரி இருக்குன்னு சொல்லி எப்படி சொல்லுவீங்க? ஜோசப் விஜய் மாதிரி இருக்குன்னு சொல்லுவீங்களா? ஒழுக்கமாக வாழ்கிற ஒரு ஆளை தான் ஒரு நல்ல குடும்பத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் சொல்ல முடியும். அந்த தகுதி பார்த்தீங்கன்னா ரஜினியோ விஜயகாந்தோ சொல்லலாமே தவிர மிச்சம் எவனுக்குமே கிடையாது. அதுதான் நம்ம சொல்ல வர விஷயம். நன்றி, வணக்கம்.